மக்கள் இன்றைக்கு சொல்லான துயர். இன்றைக்கு 8வது நாளுக்கும் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை. இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்று தெரியவில்லை. இதில் அமைச்சர்கள் தான் இன்றைக்கு உண்மையான கள நிலவரத்தை தெரிந்து கொண்டும் அதை புரிந்து கொண்டும் அதை தெரியாத போல் மக்களிடத்திலே பேசி வருகிறார்கள். மக்களிடத்திலே வாக்குகளை பெறுவதற்காக என்று சொன்னார். அரசு அதிகாரிகளை தலைமைச் செயலாளர் இன்னைக்கு 90% இயல்பு நிலை திரும்பி விட்டது என்று ஒரு முழு பூசணிக்காய் சோற்றிலை மறைப்பதை பார்த்து கடும் கோபத்திலே மக்கள் இருக்கிறார். உண்மை நிலையை சொல்வதிலே இந்த அரசுக்கு என்ன தயக்கம்? 3 லட்சம் வீடுகள் நீரிலே மூழ்கி இருக்கிறது. 50,000 தெருக்கள் நீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சாலைகள் எல்லாம் இன்றைக்கு ஆறுகளாக மாறி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி திரை போட்டு மறைக்க முடியும்? உண்மையை திரை போட்டு மறைக்க முடியும் என்று நினைத்தால் அது மூடத்தனம் இல்லையா? அந்த மூடத்தனத்தைத்தானே இந்த அரசு இன்றைக்கு தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கிறது என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இந்த வெள்ள நிவாரணத்திலே அவருடைய பணிகள், அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய செயல்பாடுகளிலே நமக்கு தெரிந்திருக்கிறது, அமலப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த அரசு எப்படி 10 ஆண்டு காலம் இது எதிர்கட்சியாக இருந்தபோது எத்தனை குறைகளை நீங்கள் சொன்னீர்கள், சுட்டிக்காட்டினீர்கள், பழி சுமத்தினீர்கள், அவதூறு பரப்பினீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது நீங்கள் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும்? ஆகவே இந்த முயல் ஆமை கதை போல இன்றைக்கு உங்களுடைய செயல்பாடு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குளங்கள், ஆறுகள், ஏரிகள் இன்றைக்கு சென்னையில யாராவது கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? சாலைகள் தான் ஆறுகளாக இருக்கிறது, வீதிகள் தான் இன்றைக்கு வீடுகள் தான் குளங்களாக இருக்கிறது. இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லா வீடுகளுக்கும் நீச்சல் குளம் இருக்கிறது. அவருடைய புண்ணியத்தில் நிதி ஒதுக்காமல், திட்டம் தீட்டாமல் இன்றைக்கு எல்லா சென்னையில் இருக்கிற 3 லட்சத்திற்கு மேற்பட்ட வீடுகளிலே நீச்சல் குளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நீச்சல் அடிக்க முடியாது, அங்கே வசிக்க முடியாது. ஆனால் நீச்சல் குளமாக மாறி இருக்கிறது தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய வீடுகள். 2015 121 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தது. இன்னைக்கு அப்படி அல்ல. பெருமழை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதற்கு நீங்கள் தயாராக வேண்டாமா? ஆயத்தமாக வேண்டாமா? மக்களை தயார்படுத்த வேண்டாமா? ஆயத்தப்படுத்த வேண்டாமா? அதிகாரிகள் தயார்படுத்த வேண்டாமா? ஆயத்தப்படுத்த வேண்டாமா? ப்ரிப்பேர்னஸ் நீங்கள் தயார்படுத்த வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். புயல் மழையை எதிர்கொள்வதற்கு யார் யாரை ஆயத்தப்படுத்த வேண்டும், தயார்படுத்த வேண்டும்? அடிப்படையானது. ஆயத்த பணிகளிலும் தயார் பணிகளிலும் இந்த அரசு தோல்வியுற்ற காரணத்தினால்தான் இந்த புயலின் சீற்றம், வெள்ளத்தின் சீற்றம் மக்களுக்கு 1000 மடங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மக்களிடத்தில் ஆயத்த பணிகளிலே ப்ரிப்பேர்னஸ், அந்த முன் ஏற்பாடு பணிகளிலே 100% தோற்ற காரணத்தினால் 1000 மடங்கு பாதிப்பு இந்த தலைநகர் சென்னை மக்களுக்கு, 4 மாவட்ட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான கள நிலவரம். ஆயத்த பணிகளில் என்ன செய்திருக்க வேண்டும்? அதிகாரிகளை தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும். மக்களை இந்த தொடர்மலை எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தியிருக்க வேண்டும். அரசு இயந்திரம் முழுமையாக எச்சரிக்கை உணர்வோடு தயார் நிலையிலே இருக்க வேண்டும். ஆனால் அரசு அதிகாரிகள், மக்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லோரையும் இயக்குவது இந்த அரசியல் அதிகார வர்க்கத்திலே உரிய அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் உத்தரவுகளும் செல்லாத காரணத்தினாலே இப்போது அதிகாரிகளும் முழுமையாக செயல்படவில்லை, தயார் நிலையிலே இல்லை. ப்ரிப்பேர்னஸ்ல 100% தோல்வி. அதனால் 1000 மடங்கு தமிழ்நாட்டு மக்களிலே, தலைநகர் மக்களிலே பாதிப்பு ஏற்பட்டது. இப்போதும் 8 நாட்களுக்கு இன்னும் இயல்பு நிலைக்கு செல்லவில்லை. நீங்கள் இன்றைக்கு இதை அறிவிக்கிறீர்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் முதலே வெள்ள நீர் சென்ற வீடுகளுக்கெல்லாம் இதை கொடுத்தார்கள்.
அதை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த வெள்ள நீர் வந்துகிற போது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் என்கிற குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைவருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே வழங்கிய அந்த முறை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டு மக்களை பாதுகாக்கப்பட்டார்கள், மீட்டெடுக்கப்பட்டார்கள். அதை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார்கள். இன்றைக்கு அதை நீங்கள் இன்றைக்கு செயல்படுத்தியிருப்பது 6000 என்பது யானை பசிக்கு சோலைப்பொறியாக இருக்கிறது. வீடை இழந்து, உடைமைகளை இழந்து, பொருட்களை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு 6000 என்பது இது மனிதநேயமான அணுகுமுறையாக இல்லை, போதுமானதாக இல்லை. இன்னைக்கு ஒரு வாட்டர் கேன் விற்கிற விலை, பால் விற்கிற விலை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே 6000 வைத்து யாரை திருப்திப்படுத்த முடியும் என்பது மக்களின் கேள்வியாக இருக்கிறது. எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள், அந்த நிவாரணம் என்பது அந்த குடும்பத்தை வீழ்ந்து கிடக்கிற, சூழ்ந்து கிடக்கிற அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர அதை தூரத்திலே எரிவதாக இருக்கக்கூடாது என்பதை இந்த அரசு கவனத்திலே கொள்ளுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை